ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு ஃபைட்டிங் மிஸ்டர் செகண்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கிறாங்க. எப்பன்னா 4.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷீடே ஆக்சுவலி ஷூயை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவன் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே டேரக்டா ஷூயிக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஷூயின்னு நினைச்சிட்டு பேச ஆரம்பிக்க அந்த ஃபோன்ல வேற யாரோ பேசுறாங்க. இந்த சீன் இப்படியே கட் ஆயிட்டு அடுத்து அப்படியே ஷூயியோட அப்பா ஷீடேவை மீட் பண்றாரு. அவரு ஷீடே கிட்ட ஷூயும் கூட பிரேக்கப் பண்ணிட்டான், இனிமேல் அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத, அவனை போய் மீட் பண்ண கூட நீ முயற்சி பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஷீடே கண்டிப்பா முடியாது, ஷூயி அப்படிலாம் பண்ண மாட்டான், எனக்கு அவனை பத்தி தெரியும், நீங்க வேணும்னே சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஷூயியோட உடஞ்ச போனை அவங்க கிட்ட காட்டிட்டு உன் கூட பிரேக்கப் பண்ணாமையா இந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு தூக்கி போடுங்கன்னு சொல்லுவான். மொபைல மட்டும் இல்ல அந்த நம்பரை கூட மாத்திட்டான். ஷூயியோட போனை பார்த்த உடனே ஷீடே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஷூயி அப்பா அவன் கிட்ட இங்க பாரு, இதுக்கு மேல ட்ரை பண்ணாத, இந்த மாதிரி சின்ன பசங்க லவ் எல்லாம் எந்த அளவுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, போய் நல்லபடியா ஒரு பொண்ணு தேடி பிடிச்சு ஒரு நார்மலான லைஃபை வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்ல, ஷீடே இதுக்கு அவர்கிட்ட நீங்க வேணா எங்களோட காதலை ஏத்துக்காம இருக்கலாம், அதுக்காக நாங்க 2 பேர் லவ் பண்றது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதோ சரியான் தப்பான்னு ஜட்ஜ் பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாது, அதே மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் நார்மலா இல்லையான்னு சொல்ற உரிமையும் உங்களுக்கு கிடையாது, அவன் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இதுக்கு ஷூயியோட அப்பா அவனை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவ, இப்ப ஷீடே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு ஷூயை ரொம்ப பிடிக்கும், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, இது எனக்கு இன்னைக்கு நேத்து வந்த ஃபீலிங் கிடையாது, சின்ன வயசுல எப்ப அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேனோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என் ஃபீலிங் மாறவே இல்லை, அவன் கூட எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமா என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாது. ஷீடே பேசினது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருக்க, இப்ப ஷூயியோட அப்பா அவன் கிட்ட எனக்கு அப்புறம் இந்த கம்பெனி இந்த சொத்து எல்லாத்தையுமே ஷூயி தான் பாத்துக்கணும், அவன் தான் கம்பெனியை டேக் ஓவரும் பண்ண போறான், இந்த மாதிரி ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தெரிஞ்சா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸை எப்படி சமாளிக்கிறது, இதனால அவனுக்கு சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகம் எல்லாமே போயிடும், அதை பத்தி உனக்கு எதுவுமே கவலை இல்லையா, இதெல்லாம் அவன் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா, இப்படி சொல்லிட்டு ஷீடே பக்கத்துல வந்துட்டு இங்க பாரு, இந்த நிரந்தரமா இருப்பேன் வாழ்க்கை ஃபுல்லா இருப்பேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம அதுல இருக்க ஆழம் புரியாம நீ பாட்டு ஏதாச்சும் பேசாத, இந்த கம்பெனி சொத்து சுகம் பேரு புகழ் இது எல்லாத்தையுமே அடிமட்டத்துல இருந்து ஒன்னொன்னா பார்த்து பார்த்து சம்பாதிச்சிருக்கேன், அதனால நீ இப்ப சொன்னியே இந்த நிரந்தரமான காதல் இதெல்லாம் நானும் பார்த்துதான் வந்திருக்கேன், இப்படி சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்ல ஒரு பேச்சுக்கு இந்த ரூமை சுத்தி பாரு, இதுல இருக்க பெயிண்டிங்லாம் என்னன்னு உனக்கு புரியுமா, இதோட விலை என்னன்னு தெரியுமா, அதோட மதிப்பு உனக்கு தெரியுமா, இப்படி சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டே ஷீடே கிட்ட வந்து உன்னோட உலகம் வேற எங்களோட உலகம் வேற, ரெண்டுமே ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க ஷீடே இப்ப எழுந்து வந்து அவர்கிட்ட நான் இதா பண்ணா நீங்க எங்க ரிலேஷன்ஷிப் ஒத்துப்பீங்களா சொல்லுங்க, நான் அதை பண்றேன், இதுக்கு ஷூயோடப்பா யோசிச்சுட்டு நான் உனக்கு 5 வருஷம் தரேன், இந்த 5 வருஷத்துல நீ ஷூயை கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அவனுக்கு நெருக்கமா இருக்கவங்களும் நீ கான்டாக்ட் பண்ணக்கூடாது, இந்த 5 வருஷத்துல என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா உன்னோட கெரியர்ல முன்னேறி வா, இப்படி வந்து என்னோட சம்மதத்தை வாங்கு, அப்படி நீ பண்ணிட்டேன்னா உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் நான் எப்பவும் வரமாட்டேன், ஆனா இந்த 5 வருஷத்துல ஷூயி உன்னை மறந்துட்டாலோ அவனுக்கு வேற எதனா ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனாலோ நீ எந்த காரணமும் சொல்லாம அவனை விட்டு விலகி போயிடணும், இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டீலிங் பத்தி ஷூயிக்கு தெரியவே கூடாது, என்ன உன்னால முடியுமா அப்படின்னு ஷீடேவை பார்த்து சிரிக்க, ஷீடே இதுக்கு அவர்கிட்ட நீங்க என்ன இந்த மாதிரி இக்கட்டான கண்டிஷன்ஸ் போட்டு என்ன மாட்ட வைக்க ட்ரை பண்றீங்க, இதெல்லாம் பண்ணா மட்டும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு, அப்பயும் நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு ஷூயியோடப்பா இங்க பாரு என்கிட்ட பேரம் பேசுற அளவுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது, ஒத்துக்கிறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு, இதுக்கு ஷீடே கோவமா இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு பெருசா நீங்க சம்மதிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா ஷூயிக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு, உங்க சம்மதம் வேணும்னு அவன் ரொம்ப எதிர்பார்ப்பான், அதுக்காக மட்டும்தான் நான் இதை ஒத்துக்கிறேன், இப்படி சொல்லிட்டு ஷீடே எங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப இங்க ஷூயி வீட்டுக்கு அவங்க அப்பா வராரு இல்லையா, இப்ப ஷீடே அவங்க அப்பா கிட்ட போட்ட டீலிங் எல்லாத்தையுமே ஷூயி கிட்ட சொல்லிடுறான். ஷூயிக்கு இது கேட்க கேட்க செம்மையா கோவம் வருது, இப்படி மாட்டிக்கிட்டோமே நினைச்சிட்டு ஷூயியோட அப்பா மெதுவா அவன் கிட்ட வந்துட்டு டி மகனே ஏன்டா இப்படி இருக்க, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லடா, இங்க இருக்கானே எல்லாமே இவன் பண்ணதுதான், அவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்ல, ஷூயும் இதை கேட்டுட்டு கோவமா ஆமா இங்க இருந்து வெளில போயிடு இல்லைன்னா நான் உன்னை அடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஷூயியோட அப்பா ஷீடே கிட்ட டே என் பையன் சொல்றான்ல வெளில போடா அப்படின்னு சொல்ல, ஷூயி திரும்பி அவங்க அப்பா பார்த்துட்டு நான் வெளில போன்னு சொன்னது உங்களை, நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவங்க அப்பா ஷூயி கிட்ட வந்துட்டு டே மகனே ஏன்டா அப்படி சொல்ற, நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுவேன், ஷூயி இதுக்கு எழுந்து போமா என்ன நல்லது பண்ணிருக்கீங்க, எனக்கு 10 வயசு இருக்கும் போது வம்பா வளகட்டாயமா என்ன ஸ்கை டைவிங் பண்ண வச்சிங்க, அப்பயே அந்த கம்பில இருந்து கீழே விழுந்து நான் அடிபட்டு இருக்கணும், எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன், அதே மாதிரி எனக்கு 11 வயசு இருக்கும் போது ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூபா டைவிங்ல சேர்த்து விட்டீங்க, நான் அப்பயே முழுகி இருக்கணும், ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் தப்பிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் போதாதுன்னு எனக்கு 13 வயசு இருக்கும் போது ஒரு பையனா மலை எல்லாம் ஏற கத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன மலை ஏற விட்டீங்க, என் கை காலில் முட்டிலெல்லாம் எவ்வளவு அடிபட்டு இருக்கு தெரியுமா, 1-2 விஷயம் இல்ல இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க என்ன நீங்க, இதுக்கு அவங்க அப்பா அது எல்லாமே எனக்கு புரியுதுடா, நீ எல்லாமே கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், அது எல்லாமே என்னோட தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல, இப்ப ஷூயி கிட்ட வந்துட்டு ஷூயி நீ இப்ப ரொம்ப கோவமா இருக்க, என்ன பண்ணா நீ அமைதியாவன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு
ஷூயி முதல்ல நீங்க கிளம்புங்க, அப்பவே நான் காம் ஆயிடுவேன். இதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்ப, ஷூயி நான் நிஜமாவே கிளம்புறேன்டா, இங்க பாரு நான் கிளம்பிட்டே இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விளையாடிட்டே கிளம்பிட்டு இருக்காரு. திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, டேய் மகனே அப்பாவை கூப்பிட்டியாடா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் கூப்பிடல நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஷூயி ரூம்ல இருந்து இறங்கி வந்துட்டு கீழே ஷீடே நின்னுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லிட்டு ஷீடே முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்படியே அவள் கிளம்பி போக ஷீடே ஷூயி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான். ஷூயி இதுக்கு நீ முதல்ல வெளில போ, எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஷீடே இதுக்கு இங்க பாரு ஷூயி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஷூயி அவனை தடுத்துட்டு, ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு உங்க கூட பழகிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தியா, அப்படி இல்லனா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தியா, இதுல எதுவும் என்னமா இருந்தது ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இதுக்கு ஷீடே வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா இருப்போம் தான்டா நினைச்சேன். இதை கேட்ட உடனே ஷூயி, அப்படி ஒரு எண்ணம் நிஜமாவே உனக்கு இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி ஒரு டீலிங்க எங்க அப்பா கிட்ட பண்ணிருக்க மாட்டேன். ஷூயிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷீடே அமைதியா இருக்கான். இப்ப மறுபடியும் ஷூயி அவன் கிட்ட, நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நீயே தனியா சமாளிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படி இல்லனா நம்ம ரிலேஷன்ஷிப்ல நான் சீரியஸா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன் கையை பிடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட போயிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பேச மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தியா. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஷூயி கண் கலங்குறான். அப்படியே ஷீடையை பார்த்துட்டு, நம்ம நிரந்தரமா இருப்போம் நீ தான் சொன்ன, ஆனா உனக்கே இதுல நம்பிக்கை இல்ல. இதை கேட்டோடனே ஷீடே அவன் கிட்ட, அப்படி இல்லடா ஐம் சாரி அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல ஷீடே கிட்ட பேச பிடிக்காம வெளில போடா அப்படின்னு சொல்லிடுறான். உண்மையெல்லாம் சொன்னா ஷூயி ஒத்துப்பான்னு நினைச்சிட்டு இருந்த ஷீடேக்கு இப்படி இவன் ரியாக்ட் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப ரொம்ப டல்லா ஷீடே வெளில வர, அங்க பார்த்தா ஷூயோட அப்பா நின்றுட்டு இருக்காரு. ஷீடேவை பார்த்த உடனே, அப்பாடா உன்னையும் வெளில அமிச்சிட்டானா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. சோ இப்ப வெளில நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரு பார்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷூயோட அப்பா இப்போ ஷூயி என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஷீடே எதுக்கு அவன் உங்களை கொஞ்ச நேரம் வெறுப்பான், கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணுவான், ஆனா உங்களை விட்டு அவனால போக முடியாது, ஏன்னா நீங்க அவனோட அப்பா, அவன் உங்களோட பையன், இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது. இதுக்கு அவங்க அப்பா, இந்த சிங் டெக்னாலஜி உன்னோட கம்பெனியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னென்னமோ போய் சொல்லி டீலிங்லாம் போட்டு உன்னை அவன் கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தேன், கடைசியில நான் வாங்கின கம்பெனியே உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் மீட் பண்ண வச்சிருச்சு. இதை கேட்ட உடனே ஷீடி செம்மையா ஷாக் ஆயிட்டு, என்னது என்கிட்ட பொய் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா பொய் சொன்னா என்ன தப்பு, ஒரு அப்பாவா என் பையன் நல்லபடியா படிச்சுட்டு என்னோட கம்பெனியை எடுத்து நடத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேர பசங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, இப்படி நான் பண்ணதுல என்ன தப்புன்னு நினைக்கிறேன். என்னதான் ஷூயோட அப்பா மேல நம்ம கொஞ்சம் கடுப்பு இருந்தாலும் ஒரு டிபிக்கல் பேரண்டோட மைண்ட் செட் தான் அவருக்கும் இருந்திருக்குல்ல. இப்படி அவனோட ஃபியூச்சரை நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த என்கிட்ட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அவனை விரும்புறேன்னு என்கிட்ட வந்து சொன்னா என்னால அது எப்படி ஏத்துக்க முடியும். இப்படி என்கிட்ட வந்து சொன்னதோட நிக்காம, இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா உங்களை விட்டு நான் நிரந்தரமா போயிடுவேன் வர என்கிட்ட சொல்றான். இப்படி உங்க அப்பா பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூயி சொன்னது இப்பதான் ஷீடேக்கு ஞாபகம் வருது. உன் கையை பிடிச்சிட்டு போய் எங்க அப்பா முன்னாடி நிப்பேன்னு சொன்னா இல்லையா. சோ ஆக்சுவலி ஷூயி இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்தான். ஷீடே நேரா அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருந்தானா இவங்களுக்குள்ள இந்த 5 வருஷம் இடைவெளி இருந்தே இருக்காது. இதை ஷீடே இப்பதான் ரியலைஸ் பண்றான். இதை நினைச்சு ஷீடே ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் இப்படி ஒரு ஃபீலிங்ல இருக்க ஷூயோட அப்பா ஒரு குழந்தையோட அப்பாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. வழக்கமா எல்லாரும் பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா விட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பெல்லாம் பையன் விஷயத்துலயும் அதுதான் நடக்குது. அவனை பத்தி நான் இவ்வளவு அக்கறையா யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் என்னமோ ஏதோ அமெரிக்கா பொண்ணு பின்னாடி சுத்தின உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே ஷாக்ல இருக்க ஷீடு என்னது அமெரிக்கா பொண்ணா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு அவங்க அப்பா, டேய் நடிக்காதரா, அவன் எதுக்கு ஒண்ணு வேணான்னு சொன்னா நினைச்சிருக்க, அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு நீ பாட்டு அவனை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்ட, நீ திரும்பி வரா மாதிரியும் தெரியல, அவ்வளவே 6 மாசமா அவன்கிட்ட நீ பேசக்கூட இல்ல. என் பையன் மிலிட்டரி சர்வீஸ் முடிச்சுட்டு உடனே உன்னை பாக்குறதுக்காக அமெரிக்கா வந்தான், அங்க வந்து பார்த்தா நீ அங்க ஒரு அமெரிக்கா பொண்ணு கூட சுத்திட்டு இருந்திருக்க. இப்படி பாத்துட்டு வந்துட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இருங்க ஷூயி அமெரிக்கா வந்தானா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஷூயி பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு நான் வெளியூர் போறேன்னு சொல்லுவேன் தெரியுமா. அது ஆக்சுவலி சும்மா சொல்லிருப்பான். ஷீடேவை சர்ப்ரைஸா விசிட் பண்ணலாம் தான் யூஎஸ் கிளம்பிட்டு இருப்பான். அங்க போய் பார்க்கும்போது தான் ஷீடே அங்க இன்னொரு பொண்ணு கூடயும் ஒரு குழந்தை கூடயும் இருந்திருக்கான். இப்ப ஷீடே மறுபடியும் என்னது என்ன பார்க்க அவன் யூஎஸ் வந்தானா அப்படின்னு கேட்க, இதை கேட்டு அவங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டு ஷீடேவோட சட்டையை பிடிச்சிட்டு, ஆமாண்டா எல்லாம் உன்னோட நேரம், நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே ஏமாத்திருப்ப. இதுக்கு ஷீடே உடனே, அங்கிள் நான் உங்க பையனை ஏமாத்தல புரிஞ்சுக்கோங்க இப்படி சொல்லிட்டு மெதுவா அவரை பார்த்துட்டு, இப்பயாச்சும் எங்க ரிலேஷன்ஷிப் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவர் டென்ஷன் ஆயிட்டு, கண்டிப்பா முடியாதுடா, என் பையன் தான் உன்னை விட்டு போன மாதிரி இருக்கணும், நீ என் பையனை ஏமாத்துற மாதிரி இருக்க கூடாது, இப்படி ஆனது காரணம் நீ தான்டா, எல்லாமே உன்னோட தப்பு தான். இப்படி சொல்லிட்டு இருக்க ஷீடே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, அங்கிள் நீங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நீங்க சொல்றத என்னால கேட்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறான். இப்ப எங்க ஷூயி அவன் வீட்டுல வேலை பண்ணிட்டு இருக்கான். ஜீ கூட கால்ல இருக்கான். ஜீ அவன் கிட்ட, ஏண்டா நேத்து நைட்டு எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ ஏண்டா வரல. இதுக்கு ஷூயி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா தான் வரல இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. கால் கட் பண்ண உடனே ஷூயிக்கு மறுபடியும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. மாத்திரை போடலான்னு தேடி போக அந்த டப்பால மாத்திரை எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. சரி எதுனா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறக்க அதுலயும் ஒன்னும் இல்ல. இப்ப கரெக்டா அவன் வீட்டோட டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க.
காட்டுறாங்க. யாருன்னு வந்து அந்த செக்யூரிட்டி கேம்ல பாக்க அங்க வெளியில ஷீடே நிக்கிறான். ஷூயி ப்ளீஸ் கதவை தரடா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ ஆம்புலன்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வழியில உட்காந்துடுறான். இப்ப இங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த டாக்டர் வேலை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அங்க இருக்க சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க ஜென் வந்து நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் எல்லாம் வாங்கிக்கிறான். இதுக்கு டாக்டர் அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் ஒன்னு கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போறாரு. இப்ப இங்க ஷூயி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். ஷீடே தான் அவனை கார்ல கூட்டு வரான். அசதியில ஷூயி அப்படியே தூங்கிடுறான். இப்ப வீட்டுக்கும் வந்துற ஷீடே மெதுவா கார்ல இருந்து இறங்கி ஷூயி நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். மெதுவா அவனை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த கார் சீட் பெல்ட்டை கழட்டுறான். அப்படியே மெதுவா அந்த சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கிட்டக்க போயிட்டு ஷூயிவே பாத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள மறந்து தூங்கிட்டு இருக்கும் போது கிட்ட போயிட்டு அவங்கள பார்த்து ரசிச்ச மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா? கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்களேன். இப்படி ஷீடே ஷூயிவே பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஷூயோட லிப்ஸையே பார்த்துட்டு இருக்கான். மெதுவா கிட்ட போயிட்டு ஷூயை கிஸ் பண்ணலான்னு போக இப்ப டக்குன்னு ஷூயை கண்ணு முடிக்க ஷீடே ஷூயோட கண்ணை பார்த்துக்கிட்டே மறுபடியும் அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறான். இப்ப ஷூயி டக்குன்னு தலையை திருப்பிட்டு ஷீடேவை தள்ளி விட்டு அங்கிருந்து எழுந்து வெளில போறான். ஷீடேவும் அவன் பின்னாடியே வீட்டுக்குள்ள போறான். இப்ப ஷூயி அவனை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டேப்லெட் என்கிட்ட கூட, இதோட உன் வேலை முடிஞ்சிச்சு, நீ போலாம் அப்படின்னு சொல்ல, என்னால போக முடியாது, நான் இங்கேயே இருந்து உன்னை கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்க ஷூயி பிங்கு கால் பண்ணிட்டு ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசுறான். ஷீடே உடனே அந்த போனை புடுங்கி ஆஃப் பண்ணிட்டு, இங்க பாரு, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ஷூயி இதுக்கு என் போனை முதல்ல குடுறா அப்படின்னு கத்த, ஷீடே இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அப்படியே ஷூயை தூக்கிட்டே நடந்து போறான். டே என்னடா பண்ற, எனக்கு கீழே விடு அப்படின்னு ஷூயி கத்த, இதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம ஷீடே அவனை அப்படியே அவன் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட் மேல மெதுவா படுக்க வைக்கிறான். இப்ப ஷூயி ஷீடேவை தள்ளி விட்டு எழுந்துக்க ட்ரை பண்ண ஷீடே அவனை வம்பா மறுபடியும் படுக்க வச்சுட்டு அவன் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப அப்படியே மெதுவா ஷூயி கிட்ட வந்துட்டு அவன் கண்ணையே பாத்துக்கிட்டு, 4 வருஷம் முன்னாடி நான் இங்க வந்தேனே, அப்போ உன்னோட அப்பாவை மீட் பண்ணாம நேரா நான் வந்து உன்னை பாத்திருந்தேனா, அப்ப நீ என் கூட இருந்திருப்பல அப்படின்னு கேட்க, இதுக்கு ஷூயி ஒண்ணுமே சொல்லாம ஷீடே கண்ணையே பாத்துட்டு இருக்கான். 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க. இப்ப ஷீடே மெதுவா அவன் கிட்ட வந்துட்டு, சொல்லுடா, என் கூட இருந்திருப்பியா அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஷூயி இப்ப மெதுவா திரும்பிட்டு, சில விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மாத்த முடியாது, இதை நானா சொல்லல, நீ ஏற்கனவே சொன்னதுதான். இதை கேட்டவனவே ஷீடேக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அங்கிருந்து மெதுவா எழுந்து போயிடுறான். இப்ப ஷூயி ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு ஷீடேக்கு தெரியாம அழ ஆரம்பிக்கிறான். இப்ப ஷீடே கிச்சன்ல வந்துட்டு ஷூயிக்காக சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த டாக்டர் கால் பண்ணி, ஷீடேக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இதுக்கு இந்த டாக்டர், நான் மெடிசன் பிராக்டிஸ் பண்றதை விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா, இப்ப என்கிட்ட போய் கேக்குறிய அப்படின்னு சொல்ல, இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப கியூட்ரா ஷீடே, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்ல, எப்படி அந்த டாக்டர் ஷீடே கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறது ஜென்னும் கேட்டுறான். இப்ப இங்க ஷீடே ஷூயிக்காக கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வந்து அவனை எழுப்புறான். ஷூயி நல்லா தூங்கிட்டு இருக்கவே அவன் சுத்தமா எழுந்துக்க மாட்டேங்கிறான். இப்ப மெதுவா ஷீடே அவன் பக்கத்துல வந்துட்டு, டே ஹெல்பர் பாய் எந்திரிடா அப்படின்னு சொல்ல, இப்ப ஷூயி அரை தூக்கத்துல அப்படியே ஷீடேவை பார்த்துட்டு திரும்பி மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு டைம் ஷீடே யூஎஸ் போறதுக்கு முன்னாடி ஷூயி தூங்கிட்டு இருப்பான். ஷீடே அவன் கிட்ட வந்து ஹெல்பர் பாய் எந்திரிடா அப்படின்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். கிளாஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் எந்திரிடா அப்படின்னு சொல்ல, ஷூயி அரை தூக்கத்திலே, லேட்டா போனா பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இங்க ஷூயி அரை தூக்கத்துல இது அவனுக்கு கனவா வந்திருக்கும். அப்படியே தூக்கத்துல இந்த டைலாகே மறுபடியும் வளருவான். அதாவது லேட்டா போனா பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதை ஷூயி பக்கத்தே படுத்துட்டு இருக்க ஷீடேவும் கேட்டுறான். ஷூயி எதை நினைச்சு இப்படி சொல்றான்னு ஷீடேக்கும் புரியுது. இப்ப மெதுவா வந்து ஷூயி மேல அப்படியே சாஞ்சிக்கிட்டு, உனக்கும் பழைய மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் தாண்டா ஆசை இருக்கு இல்ல அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே ஷூயை கட்டி பிடிச்சிட்டு அவன் மேலேயே படுத்துக்கிறான். என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கியூட்டா இருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தான்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ இங்க ரெஸ்டாரண்ட்ல ஜென்னும் இருக்கான் இல்லையா, அங்க வர 2 கஸ்டமர் கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான். அது அப்படியே சண்டை பெருசாகி அடிதடியா மாறிடுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க வந்து பாக்க, 2 கஸ்டமர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத ஏதோ ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. இது சொன்னதுக்கு ஜென்னுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு பக்கத்துல ஒரு காலி கூல்ட்ரிங்க் பாட்டில் வச்சிருப்பான். டக்குன்னு அவன் கையாலேயே அதை உடைச்சிட்டு அவங்க 2 பேர்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அம்பி மாதிரி இருக்க நம்ம ஜென்னுக்குள்ள இப்படி ஒரு அந்நியன் இருக்கான் பாருங்களேன். இதை பார்த்துட்டு அந்த 2 பேரும் ஓடி போக டாக்டர் அங்க வந்துட்டு அந்த பாட்டிலை தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம ஜென்னையே பார்த்துட்டு இருக்க. ஜென்னுக்கு டாக்டர் பார்த்த உடனே கண் கலங்க ஆரம்பிக்குது. அவனும் எதுவும் சொல்லாம அப்படியே திரும்பி போறான். அவனே பார்த்துட்டு இருக்க டாக்டர் இப்ப அப்படியே வந்துட்டு அவன் அப்படியே தோல் மேல தூக்கிட்டு போறாரு. டாக்டர் கொஞ்சம் ரொமான்டிக்கா தூக்கிட்டு போங்களேன், இது என்ன விக்ரமாதித்யன் வேதாளத்தை தூக்கிட்டு போற மாதிரி போறீங்க. இப்படி தூக்கிட்டு வந்து அந்த வேதாளத்தை ஜென்னை இறக்கி உட்கார வைக்கிறாரு. அவன் அந்த பாட்டில உடைப்பான் இல்லையா, அவன் கையில காயம் பட்டிருக்கும், அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜென்னு டாக்டர் கிட்ட, நான் வேணும்னே சண்டைக்கு போல, இங்க இருக்கிற ஒரு
ஒரு ஐட்டம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அதனால சண்டைக்கு போனேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் எதுக்கு அதை பத்தி நீயே கவலைப்படுற அப்படின்னு கேட்க, ஜென் அவரை பார்த்துக்கிட்டே உன்னை பத்தி யாரா தப்பா சொன்னாங்கன்னா என்னால தாங்க முடியாது. இதுக்கு டாக்டர் ஜென்னு கிட்ட இந்த மாதிரி என் மேல இருக்க அட்டாச்மெண்ட் உனக்கு எப்ப போகும், இது அட்டாச்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜென்னு தலையாட்டுறான். டாக்டர் அதுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாம வேற என்ன, உனக்கு இது இப்ப வந்தது கிடையாது. நீ ஹை ஸ்கூல் படிக்கும் போது நான் அங்க இருக்க கிளினிக்ல ஒர்க் பண்ணல, அப்பத்துல இருந்தே நீ இப்படிதான் கிளினிக் வந்துருவ, நான் அப்பயே உன்னை அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஜென்னு கண் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே டாக்டரே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பதிலா இப்ப இங்க ஷீடே இருந்திருந்தானா இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, உனக்கு எப்படி ஷீடேவை தெரியும் அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. இதுக்கு பதில் சொன்னாம ஜென் அவர்கிட்ட என்ன உங்களுக்கு ஷீடேவை பிடிக்கும் இப்படி சொல்லிட்டு டாக்டரே பார்த்துட்டு டக்குன்னு டாக்டர் கழுத்து பிடிச்சு அவன்கிட்ட எடுத்துட்டு ஜென் அவரை கிஸ் பண்ணிடுறான். டாக்டர் அப்படியே வச்சகன் வாங்காம ஜென்னியே பார்த்துட்டு இருக்க. இந்த கப்பலுக்கு நடுவுல என்ன நடந்தது, ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then stay safe, be happy, have love, cheers, bye.